2024ஆம் ஆண்டில் அதிகம் வசூல் செய்த டாப் 10 இந்திய திரைப்படங்கள் குறித்து பட்டியல் வெளியாகியுள்ளது. இதில் விஜயின் தி கோட் திரைப்படமும் சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படமும் இடம் பிடித்துள்ளது. இந்த ஆண்டில் சர்வதேச அளவிலான அங்கீகாரங்களையும் வணிக வெற்றிகளையும் பல இந்திய படங்கள் பெற்றன. அதில் ஆல் வி இமேஜின் அஸ் லைட் திரைப்படம் கான்ஸ் சர்வதேச திரைப்பட விழாவில் கிராண்ட் பிரிக்ஸ் விருது பெற்று அசத்தியுள்ளது. தமிழில் உருவான கொட்டுக்காளி திரைப்படத்துக்கும் சர்வதேச வரவேற்புகள் கிடைத்தன. அல்லு அர்ஜுனின் புஷ்பா 2, பிரபாஸின் கல்கி, ஸ்ரதா கபூரின் ஸ்ட்ரீட் 2 என பல பிளாக் பஸ்டர் வசூல் படங்களும் வணிக ரீதியாக அமைந்தன. சுகுமார் இயக்கத்தில் அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா, ஃபகத் ஃபாசில் உள்ளிட்டோர் நடித்துள்ள புஷ்பா 2 திரைப்படம் உலக அளவில் இதுவரை 1700 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து டாப் 10 பட்டியலில் முதல் இடத்தில் உள்ளது. பிரபாஸ், அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், கமல்ஹாசன் ஆகியோர் நடித்திருக்கும் கல்கி திரைப்படம் 1200 கோடி ரூபாய் வரை வசூலித்து 2ஆம் இடத்தில் உள்ளது. ஸ்ரதா கபூர் நடித்து நகைச்சுவை கலந்த திகில் கதை களத்தில் வெளிவந்த ஸ்ட்ரீட் 2 படம் 880 கோடி ரூபாய் வசூலித்து 3ஆம் இடத்திலும், ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் வெளியான தேவாரா 521 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து 4ஆம் இடத்திலும் உள்ளன. தமிழில் விஜய் நடிப்பில் வெளியான தி கோட் படம் உலக அளவில் 440 கோடி ரூபாய் வசூலித்து 5வது இடத்தில் உள்ளது. அனிஸ் பஸ்மி இயக்கத்தில் கார்த்திக் ஆரியன், வித்யா பாலன் நடிப்பில் வெளியான பூல் புலையா 3 படம் 417 கோடி ரூபாயும், பாலிவுட் நட்சத்திர பட்டாளங்கள் நடிப்பில் வெளியான சிங்கம் அகைன் படம் 390 கோடி ரூபாயும் வசூலித்து 6-7வது இடங்களை பிடித்தன. கிருத்திக் ரோஷன் நடிப்பில் வெளியான ஃபைட்டர் படம் 344 கோடி ரூபாய் வசூலித்து 8வது இடத்திலும், சிவகார்த்திகேயனின் அமரன் திரைப்படம் 300 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து 9வது இடத்திலும் உள்ளது. தேஜா சஜ்ஜா நடிப்பில் வெளியான ஹனுமான் படம் 300 கோடி ரூபாய் வசூலித்து 10வது இடத்தில் உள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.